அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் விவசாய மற்றும் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்திருந்தாங்க. இதை பத்தின முழுமையான தகவல் தான் அப்டேட் சொல்ல போறோம். சரிங்களா? ஸோ எந்தெந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், எத்தனை ஏக்கருக்குள்ள இருந்தா தள்ளுபடி செய்யப்படும், நகை அடமான கடன்கள் எத்தனை பவுனுக்குள்ள இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் நகை அடமான கடன். அது மட்டும் அல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் 17,000 கோடி மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்கான திட்டம் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. ஸோ அந்த 17,000 கோடி எந்தெந்த விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் இருக்க போகுது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நான் இந்த ஒரு வீடியோலயே நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 2025 முதல் 2026 ஆண்டு வரை என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்கான எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, ஸோ யார் யாருக்கு என்னென்ன விவசாயிகள் பயன்பெற போறாங்க, அதற்கான திட்டங்கள் என்னென்ன, எல்லா அப்டேட்ஸுமே இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் நடைபெற்றிருக்கு. ஸோ தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் எல்லாமே விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்க விவசாயிகளின் ரூபாய் 1427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி ஹாப்பி நியூஸ் சொன்ன வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில், அதாவது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வரும் விவசாயிகளுக்கு, ஓகேங்களா, வரும் ஆண்டில் விவசாயிகளுக்கு ரூபாய் 1427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், வழங்கப்பட வேண்டும் என வழங்கப்படும் என வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ஓகேங்களா? ஸோ இந்த வேளாண் பயிர்க்கடன் மற்றும் நகை அடமான கடன் எந்தெந்த விவசாயிகளுக்கு கொடுக்க போறாங்க, தள்ளுபடி செய்ய போறாங்கன்றதையும் தொடர்ச்சியா பார்ப்போம். 2025 முதல் 2026 ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட்டை இன்று வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதில் விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக வங்கி கடன் பெற்று விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு வரும் நிதி ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிப்பு விவசாயிகளுக்கு மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததா வேளாண் பட்ஜெட்டில் இடம் பெற்றிருந்த பிற முக்கிய அம்சங்கள் என்னென்னன்றத தெளிவா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து 82 லட்சம் ஏக்கரில் துவரை சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்படும். காவிரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். அதேபோல் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் சிடி பிரிவு கால்வாய்கள் தூர்வாரப்படும். மொத்தம் 2925 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வார ரூபாய் 13.80 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்றத அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
அடுத்தது மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். இது 2025 முதல் 2026க்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல என்னென்ன இந்த 2 வருஷத்துல நடக்க போகுதோ அது எல்லாமே திட்டங்கள் தீட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்றதையும் வேளாண்மை துறை அமைச்சர் வந்து பாராளுமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்துல சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்ததான் வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததா ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும். வேளாண் விளை பொருட்களுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நத்தம், புலி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்ததா ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்ததா ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்கப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் நிதியாண்டில் ரூபாய் 1,427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததா நம்ம வந்து பார்க்க போறது முக்கியமான விஷயம், 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் மானியம் வழங்கப்படும் என்றதை மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை வேளாண்மை பணிகளுக்கு ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8,186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வேளாண் பட்ஜெட்டிற்கு மொத்தம் ரூபாய் 45,661.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.